ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஒரு 10-15 நாளைக்கு அப்புறமா ஒரு கம்ப்ளீட் விலாகு. இதில் நிறைய என்கிட்ட கொஷின்ஸ்லாம் வந்திருந்தது. ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அதை பார்த்து அதை மதித்து அதில் 4 பேர் 4 கேள்வி கேட்பாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண வேண்டியது என்னோடய கடமை. ஸோ அந்த வீடியோவில் நான் அந்த கமெண்ட்லேயுமே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து விலாகை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். காலையில் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்தது. இந்த செம்பருத்தி பூக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு செம்பருத்தி வந்து வந்திருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் கருவேப்பிலை வந்து எனக்கு துளிர்க்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னப்போ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க. நல்ல புளிச்ச தயிரை வந்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு இதில் ஊற்றுங்க. அதில் வந்து சில சின்ன சின்ன பாக்டீரியா ப்ரோபயோட்டிக் இதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகி உங்களுக்கு நல்லா வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் வந்து ஒரு 3 நாளாக ஒரு சின்ன கப்பில் கொஞ்சோண்டு தயிரை ஊற்றி அதை வந்து அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு இந்த அரிசி கழுவுவோம்ல அந்த தண்ணி ப்ளஸ் வந்து மாவரப்போம்ல அந்த தண்ணியெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் வந்து இப்போ ஊற்றிட்டுருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு செம்பருத்தியுமே பூக்காமையே இருந்துச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பூ அப்படின்னு சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு துளிரே வராமல் இருந்தது. நான் அதுக்கு பண்ணது இந்த அரிசி கஞ்சி தண்ணி கிடையாது, அரிசி கழுவுன தண்ணி அதை எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம இந்த தோசை மாவெல்லாம் வந்து அரைப்போம்ல, அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை விளக்க போடுவோம்ல, அதை வந்து புளிக்க வச்சு ஊற்றுனதுக்கப்புறம் தான் நான் வச்சுருக்கிற எலுமிச்சிலையாக இருக்கட்டும் அந்த செம்பருத்தி இலையாக இருக்கட்டும் நிறைய துளிரே வந்து வர ஆரம்பிச்சிது. ஸோ இந்த மாதிரி ஏன் டைல்யூட் பண்ண சொல்கிறாங்கன்னா, இதை இப்படியே போட்டோன்னா அதில் எறும்பு வரும், ஒரு மாதிரி திக்காக இருக்கும். அதனால் இது நல்லா நீங்கள் வந்து ஒரு கப்பு அந்த புளிச்ச தயிர் வந்து ஊற்றுறீங்கன்னா ஒரு 15-20 கப்பு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி நல்லா வந்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுனோன்னா எந்த இடத்துலையும் திப்பியாக வந்து நிற்காது, எறும்புமே வராது. சரி, ஃபஸ்ட்டு பூத்த பூவை வந்து சாமிக்கு வச்சுட்டு அப்படியே அந்த டே வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். என்கிட்ட வந்து கேட்குறது எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது, ஒரு மாதிரி டேவே டல்லாக இருக்குது, ஒரு வைபே வந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லி சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதை நான் வந்து அந்த வீடியோட என்ட்ரன்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி போட்டிருந்தேன். புதுசாக இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது அப்படின்னாக்கா ஒரு தடவை தனியாக உட்காந்து ஒரு நீங்களே உங்களை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லைஃப்பில் இப்போ என்ன புதுசாக ஆட் ஆகிருக்கு, அது வந்து பர்சன்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம பார்க்குற ப்ரோக்ராமாக இருக்கலாம், நம்ம பழகிறவங்களாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் உங்களோட மனசை வந்து அது ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா போய் எல்லார்கிட்டையும் சொல்லாதீங்க. எதுனாலையுமே உங்களுக்கு வந்து தீர்வு வந்து கிடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் வேறையாக இருக்கும், அவங்களோட அட்மாஸ்பியர் வேறையாக இருக்கும், அவங்களோட ரொட்டீன் வேறையாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கும் யாரோட பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்க முடியாது, உங்கள் பிரச்சனைக்கும் யார்கிட்டேருந்தும் சொல்யூஷன் வந்து கிடைக்காது. நிறைய விஷயங்களை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்கிறேன். நான் இப்போ பாப்பா ரூமில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் அந்த ஒர்க் ஏரியா மாதிரி செட் பண்ணிவிட்டு இங்கே தான் நான் கம்ப்ளீட்டாக என்னோடய லேப்டாப்பு பிரிண்டர் எல்லாமே வந்து வச்சுட்ருக்கேன். அது பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க, ஐடியில் இருக்கீங்க, இல்லை அதிகமாக சிஸ்டம் யூஸ் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வந்து அமேசானில் கிடைக்கிது. இதை நான் வாங்கியே ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஏன்னா நம்மளோட லேப்டாப் ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் அந்த ஏர் வெண்ட் வந்து இருக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இது. ஸோ என்னோடய ஏரியாவை இங்கே வந்து நான் செட் பண்ணிட்டேன். இன்னும் பாப்பாவோட ரொம்ப ப்ராப்பராக ஆர்கனைஸ் வந்து இன்னும் பண்ணலை. இப்போதைக்கு நாங்கள் இந்த மாதிரி அது ஒரு ஒர்க் ஏரியாவாக ஃப்யூச்சரில் அவளுக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த ஏரியாலே வந்து அவளோட ரைட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை படிக்கிறதா இருக்கட்டும், ரூம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே நம்மளும் வந்து அப்பப்போ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்து ரூமில் வந்து போட்டோம். என்ன தான் இது பாப்பா ரூம் அப்படின்னு சொல்லி போட்டாலும் அவங்கள வந்து எந்த ஏஜ்லேயுமே தனியாக படுக்க வைக்க போகிற ஐடியாவே இல்லை. இருந்தாலும் ஓகே, யாராவது வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும், இல்லை அவளோட ஃப்யூச்சரில் கொஞ்சம் ப்ரைவசியோடு அவள் படிக்கணும், அவளோட ஒர்க்கெல்லாம் பார்க்கணுன்னாக்கா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிங்க் அண்ட் க்ரீன் தீமில் வந்து இந்த ரூம் வந்து போட்டோம். இதை நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். நான் அந்த குட்டி கதையை வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் பண்ணுற வேலைகள்லாம் உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். பாப்பா ரூமை காமிக்க சொல்லியிருந்தீங்க. ஓவரால் இப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு கதை சொல்கிறேன். ஒருத்தவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு குழந்தை வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அம்மா அப்பா. அந்த பீச்சில் அந்த குழந்தை மண் வீடு கட்டிகிட்டு இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து இடித்து விட்டுட்டாங்களாம். உடனே அந்த குழந்தை வந்து பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து பக்கத்தில் உள்ளவங்களாம் ஏன் இந்த குழந்தை இப்படி கத்துது, ஏன் இப்படி கத்துது அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காங்க. உடனே அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து கோவம் ஆயிடுச்சு. என்ன குழந்தை கத்துறத கூட பொறுத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் புலம்புற டைப்பு. அதனால் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க,
ஏங்க ஒரு குழந்தை நம்ம குழந்தை, அதனால் அதை கத்துறது நம்ம தாங்கிக்கிறோம், மற்றவங்க ஏன் அதை வந்து தாங்கிக்கணும்? அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை போய் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுறப்ப அவங்க உங்களை தாங்கிக்கணுன்னோ உங்களை வந்து விரும்பி கேட்கணுன்னோ எந்த அவசியமும் கிடையாது. அதனால் பிரச்சனைகளை எப்போதுமே நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ நம்ம பிரச்சனைக்கு நிஜமாக தீர்வு வேணும் அப்படின்னாக்கா நம்ம உட்காந்து பார்த்து யோசிக்கணும். இது வந்து ஒரு புட்டிங் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். அதுக்கு வந்து அகரகர், கடல் பாசி, சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து போட்டுட்டு இன்றைக்கி வந்து கஸ்டர்டில் அந்த கஸ்டர்ட் பவுடரில் வந்து மேங்கோ ஃப்ளேவர் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி பாலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கொதிக்க வைக்கிறோம் இல்லையா, அந்த அகரகர் கம்ப்ளீட்டாக அதை கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சுட்டோன்னா சூப்பரான புட்டிங் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு அகரகரும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் உடம்புக்கு. நான் இதுவுமே சேர்க்க போகிறேன், சப்ஜா சீட்ஸும், அதுவுமே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதனால் உங்களுக்கு நிஜமாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நேச்சுரலோட கண்டிப்பாக கனெக்ட் ஆகணும். அதுக்குன்னு சூப்பராக ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் மாடி இருக்கும், பக்கத்தில் வந்து ஒரு பார்க் இருக்கும், ஒரு டெம்பிள் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அங்கே போய் நிதானமாக உட்காந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான தீர்வு உங்களை விட யாருக்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துட முடியாது. அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் அதிகமாக புலம்புறதுனாலையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறதுனாலையுமே நமக்கு வந்து தீர்வு கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைக்கான தீர்வுமே வந்து கிடைக்கும். இன்னொன்று, நிறைய கடல் உங்களோட நீங்கள் வந்து இந்த மாதிரி கடல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அடிக்கடி வந்து பீச்சுக்கெல்லாம் போங்க. அங்கே வந்து ஒரு சூப்பர் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். உங்களோட காலை நினச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு நில்லுங்க, ரொம்ப டீப்பாக போயிட வேண்டாம். ஸோ ஏன்னா இந்த உப்பு தண்ணி காலில் படுறப்பவே நிறைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் கால் வழியாக போய் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிடைக்கும். அந்த காலத்தில் எதையுமே சொல்லலை, சும்மா சொல்லலை. நீங்கள் வந்து ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் மாடியில் நின்று நிலாவை போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கே தெரியாமல் அந்த நிலாவிலேருந்து எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ மைண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப காமாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதை விட்டுட்டு நான் இவங்க கிட்ட சொல்கிறேன் எனக்கு தீர்வு கிடைக்கும், நான் அவங்க கிட்ட சொன்னால் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் த டே வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா கேட்குறவங்களுக்கும் என்னடா இது அப்படின்னு தோணிடும். அது உங்ககிட்டேருந்து விலக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தான் பெருசு, அதுக்கு உங்களால் மட்டும்தான் வந்து தீர்வு காண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமாக வந்து க்ரீனரியான பிளேஸில் போய் நீங்கள் வந்து பேசலாம், அங்கே கூட பேசலாம். நீங்கள் நேச்சுரல்கிட்ட பேசினாக்க என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் நினைப்போம். ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நல்ல நல்ல டிசிஷன்ஸ்லாம் இந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்கும். நிறைய அமைதியாக இருக்கிறவங்க பாருங்கள் பெரிய பெரிய பிரச்சனையில் போய் மாட்ட மாட்டாங்க. யாருமே அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவங்களோட கண்ட்ரோல்லே அவங்க இருப்பாங்க, யார் கண்ட்ரோலுக்கும் வந்து போகவே மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கான விஷயங்களை அவங்கக்குள்ளேயே அவங்க வந்து தீர்த்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை லெஜெண்ட்ஸ் தான் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்டேயும் போய் உடனே புலம்பிடக்கூடாது. ஸோ அது அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். சூப்பராக புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றப்ப அப்படியே நம்ம இந்த மாசாலாம் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்ட் வந்து இருந்தது. நான் வந்து புட்டிங் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து செய்கிறேன். இன்னொன்று வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன், ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ போடுறேன் அப்படின்னாக்கா அதில் கேட்குற கொஷின்ஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். நான் ரீசெண்டாக இந்த டாய்லெட் ஜெல் ஸ்டாம்ப் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அப்போ வந்து என்கிட்ட கேட்டது, எப்படி இது உங்களுக்கு வந்து டாய்லெட்லேயே ஒட்டிக்காதா அப்படின்லாம் சொல்லி கேட்டிங்க. உங்களுக்கு அந்தளவுக்கு அன்ஈஸியாக டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்ததுனாக்கா ஆக்சுவலாக நான் இந்த ரீல் பண்ணியே ஒரு 10 நாளைக்கு மேலே ஆகும். இன்னும் என்னோடய பாத்ரூமை வந்து நான் ஓப்பன் பண்ணுறப்ப நல்ல ஒரு சூப்பர் வாசம் இருக்குது. உங்களுக்கு வீட்டில் எல்டர்ஸ் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாதுன்னா நீங்கள் க்ளாசட் உள்ளே வந்து போட வேண்டாம், வெளியிலையோ இல்லை வந்து வால்லையோ ஒரு 10 இடத்துல வந்து ஒரு 4-5 இடத்துல கூட நீங்கள் இந்த ஸ்டாம்பை வந்து போட்டிங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்குது. நீங்கள் குளிக்கிறப்ப அதில் தண்ணி படுற மாதிரி, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது அதில் தண்ணி படணும், இல்லைன்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் கரையவே கரையாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. என்னோடய டாய்லெட் வந்து எப்படி க்ளாசட் இவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரீசன், எவ்ரி வீக் நான் யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ அதை வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். இந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 days ஒன்ஸ். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறது, நைட் டைமில் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் அது கரை இருக்கோ இல்லையோ, எனக்கு வந்து அந்த ஒரு மாதிரி எல்லோ ரிங்கு ஃபார்ம் ஆகும் பார்த்திங்களா, அந்த ரிங்கு மட்டும் ஃபார்ம் ஆனதுன்னா க்ளாசெட்டில் பிடிக்கவே பிடிக்காது. அதனால் நான் வந்து அதை ஒரு ரொட்டீனாக வச்சு, ஏன்னா தண்ணியுமே எங்கள் ஏரியாவில் ரொம்ப மோசம்தான், அதனால் நான் அதை ஒரு ரீசனாக வச்சு அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கனாக்கா 10 days ஒன்ஸ் மந்த்லி நம்ம வீட்டில் இப்போ ஒரு 4 டாய்லெட் இருக்குன்னா 2 வந்து யூசேஜில்
வச்சுருக்கோம். இதை மட்டும் மந்த்லி ட்வைஸும் மற்றதெல்லாம் வீக்லி ஒன்ஸும் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். இந்த ஸ்டாம்ப் வந்து பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வாங்கினேன். வேணுனாக்கா உங்களுக்கு லிங்க் போடுறேன். ரொம்ப வாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட என்னடா இது ஃபூலிஷாக இருக்குது இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி நினச்சி ரிவ்யூக்காக தான் வாங்கினேன். ஆஃப்டர் யூஸ் சொல்லப்போனால் 15 நாளைக்கு அப்புறமா அதை பார்க்குறப்ப வாவ் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ ரீசெண்டாக நான் அகாராவில் ஒரு மல்டி கெட்டில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து நான் ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நினச்சேன் தண்ணி வைக்கிறதுக்கு வாங்கிக்கலாம், முட்டை வேக போட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் அதில் வந்து 10+ ஐட்டம்ஸு ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சுக்க முடியுது. அந்த கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் எடிட் பண்ணலை. எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து போடுறேன். நம்மளோட நார்மல் கெட்டில் வாங்குறதுக்கு இந்த கெட்டில் வந்து வாங்கிக்கலாம் தான் நினைக்கிறேன். பார்க்கவும் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. நம்ம முட்டைலாம் வேக வைக்கணும், இட்லி பானை வைக்கணும். நான் சொல்ல போனால் ராகியெல்லாம் கூட அதில் வந்து வேக வச்சுட்டேன். இட்லி பானை வைக்காமையே ரொம்ப ஈஸியாக கம்மி ஸ்பேஸில் வந்து பண்ண முடியுது. 2 ப்ராடக்ட்டோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் சொன்ன கதையில் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய டயத்தை வந்து கேஜெட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணாமல் நேச்சரோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மைண்ட் செட்லேயும் உங்களோட லைஃப்லேயும் நிறைய சேஞ்சஸ் வரதை உங்களால் பார்க்க முடியும். என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறத விட என்கிட்ட இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களோட கை மேலே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை.